விஜய் வீட்டில் எல்லோருமே ஹிந்தி தான் பேசுகிறார்கள். புது குண்டை தூக்கி போட்ட நடிகர் சரத்குமார். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தகவலுக்குள்ள போகலாம். பாஜக கட்சியின் பிரமுகர் சரத்குமார் நேற்று செய்தியாளரை சந்தித்து பேசினார். அவர் பேசியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் போன்று நானும் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதுதான் அரசியலுக்கு வந்தேன். அந்த சமயத்தில் இரு மாபெரும் தலைவர்களை நான் துணிச்சலாக தனி ஆளாக எதிர்த்து நின்றேன். அந்த சமயத்தில் மக்கள் என் படங்களை கூட்டம் கூட்டமாக சென்று தியேட்டரில் சென்று பார்த்தார்கள். விஜய் அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் விஜய்க்கு சில விஷயங்களில் புரிதல் இல்லை. அதாவது நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை மற்றும் கவர்னர் பதவி உள்ளிட்ட விஷயங்களில் புரிதல் இல்லாமல் பேசுகிறார். விஜய் புள்ளி விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அவர் கொள்கை தலைவராக அம்பேத்கரை அறிவித்துள்ள நிலையில் அரசியலமைப்பு புத்தகத்தில் உள்ள கவர்னர் பதவியை எப்படி நீக்க வேண்டும் என்று கூறுவார். விஜயின் வீட்டில் எல்லோருமே ஹிந்தி தானே பேசுகிறார்கள். இப்படி இருக்கும்போது எப்படி விஜய் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று கூற முடியும்? மேலும் விஜய் யாரும் சொல்லாதது ஒரு விஷயத்தை தான் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று கூறினார். சைக்கிள் வந்து பேப்பர் போடும்போது நான் என்ன நினைச்சேன், இந்தியா போல வந்து சினிமா வரணும்னு நினைச்சேன். அந்த உயரத்துக்கு எட்டாவிட்டால் கூட நான் நினைத்ததை சாதித்தேன். ஆக உங்களுக்கு உழைப்பு, ஊதி, நியாயமே, நியாயம், தர்மம் என்று இருந்தால் அந்த உழைப்புக்கு வெற்றி நீங்க வரும். வெற்றியோட இலக்கு உயரமா வச்சால் அடைய முடியும். இலக்கை இல்லாம பண்ண முடியாது. நீங்க எம்எல்ஏ வரல, எம்எல்ஏ வரலன்னா அப்ப திராவிட முன்னேற்ற கட்சி வந்தாங்க. இல்ல வந்து வந்தாங்க, ஏடிஎம்கே கட்சி வந்தாங்க, எல்லாரும் மாயத்தவர் எம்பி ஜெயிச்சாங்க. அதோட பரபரப்பாச்சு கட்சி வந்தது. எல்லாருமே ஒரே நாள்ல எல்லாம் ஜெயிச்ச முடியாது. பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, படிப்படியா வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை தெளிவாக பார்க்கலாம். நீங்க வந்து அண்மையில் பாத்தீங்கன்னா வந்து 36 இருந்தாங்க, இவர் வந்தாங்க, இப்ப 26 டிஎம்கே கணிப்பு சொல்கிறார். இவங்க 20 வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக 11.37 கிட்டத்தட்ட சதவீதம், கூட்டணியுடன் 18%. This can also go to 25, this can also go to 30. அதை மறந்துடாதீங்க. கடுமையாக உழைப்பவர்கள் தேசிய நிறுவனத்துக்கு இருக்க வேண்டும், தேசத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர் அதிபர் இருக்காங்க. 1996 ஆண்டு ஆட்சி புரட்சி தலைவர்கள் ஆட்சியை எதிர்த்து நான் தனி மனிதராக யாருக்கு வேண்டிய தைரியம் கிடையாது, திராணி கிடையாது. அப்ப நான் வந்து விஜய் சொல்ற மாதிரி உச்ச நடிகர் தான். மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னு அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டர் போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான். அந்த சமயத்துல தான் அரசியல் வரேன். ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட உச்ச நடிகராக இருக்கும்போது பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போது நான் அரசியல் காரணம் மக்கள் சேவை. அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்க எதிர்க்க முடியாது. வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேச சொன்னாங்க, எல்லாரும் அடிச்சாங்க, மலத்தை கழித்து ஊத்துனாங்க. ஆனா 40 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணு. அப்ப எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்லை, நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் மாபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணும். என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம். உழைப்பு, ஊதி இருந்தால் நேச ஈரோட்டில் இனி உலக தரவு நீ பாத்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, எல்லாரும் தெரிந்த உண்மை, இந்த இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழும் கிடைத்திருக்கு சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்றாரு, இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னார். அது இந்திய பிரதமர் மோடி அவர்களால் தான் முடியும். இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் வந்து இந்தியா வந்து சூப்பர் பவர் வல்லரசு நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இதை சுட்டிக்காட்டுகிறது. ஒருத்தர் சொல்றாரு பார்த்து இணையதளத்தில் புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு உடைத்துக் கொண்டு யாரும் மரியாதை கொடுக்க முடியாது. ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி கொடுக்க முடியும்.